வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டிஎல், அதுக்கப்புறம் கேரளா லாட்ரியோட கெஸிங் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு டிஎலோட உரிமை ரிசல்ட்டு 260. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 2 மட்டும் பாஸ் ஆகிருக்கு, மற்றபடி எதுவுமே பாஸ் ஆகலை. 31/8/2024 டிஎலோட உரிமை கெஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 5, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஸோ 1ஆந்தேதி நாளையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நைட்டே நான் கெஸ்ஸிங் போட்டுடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ஏ போர்டில் நமக்கு 4, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. பி போர்டில் 5, அதுக்கப்புறம் 4. சி போர்டில் 9, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4, 5, 9 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஏசியில் 7, 4, 4, 7 2 நம்பர் நமக்கு ஏபிபிசிஏசியில் கிடச்சிருக்கு. எப்பயுமே 4 நம்பரில் 6 நம்பர் கொடுத்துட்ருந்தேன், பட் 2 நம்பர் கம்மி பண்ணிட்டேன், பாருங்கள். அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் 4, 5, 9 டோட்டலாகவே கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் அவ்வளோதான், அதாவது 1 மணிக்கான கெஸ்ஸிங் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அது மட்டும் வச்சு லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். அடுத்தது கேரளாவோட 3 மணி ரிசல்ட் நேற்றுக்கு 257. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 7 பாஸு, சி போர்ட்லேயுமே 7 பாஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு சி மட்டும் பாஸு, ஏபி மட்டும் பாஸ் ஆகலை. 31/8/2024 கேரளாவோட 3 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் 5, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 8, அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. பி போர்டில் 0, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. சி போர்டில் 8, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக 8, 0, 5 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஏசி பார்த்தீங்க அப்படின்னா 6116 கிடச்சிருக்கு. ஸோ 2 நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி தான் நம்பர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ வந்துச்சுன்னா சமலுக்கு தான், பட் வரலன்னா கம்மியான நம்பர்லேயே நமக்கு முடிஞ்சுது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, மைண்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 160 அப்படின்ற ஒரு நம்பர் நம்ம கெஸ்ஸிங்கில் வந்துருக்கு. ஸோ அதை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ கேரளாவோட கெஸ்ஸிங் அவ்வளோதான். நானே முடிஞ்சளவு கம்மி பண்ணி தான் நம்பர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்களும் அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டான நம்பராக தோணுதோ அதை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டியரோட 6 மணி ரிசல்ட் நேற்றுக்கு 492. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்ட் 9 பாஸு, பி போர்ட் 9 பாஸு, ஏசி 4, 2 பாஸ் ஆகிருக்கு. ஏபிசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 9, 2 பாஸ் ஆகிருக்கு. ஸோ நல்ல வின்னிங் கிடச்சிருக்கு நேற்றுக்கு 6 மணியில். 31/8/2024 டியரோட 6 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் 2, அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஸோ நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா 6 மணி கெஸ்ஸிங் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சரி, ஓகே, இன்றைக்கின்னு பார்ப்போம். ஏ போர்டில் 2, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. பி போர்டில் 7, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. சி போர்டில் 7, அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 257 அப்படின்ற 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சி இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1881 அப்படின்ற நம்பர்ஸ் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஏபிசி போர்ட் பாக்ஸு இதில் பார்த்தீங்கன்னா 165 ஒரே ஒரு நம்பர் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் இதுலேயுமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக நம்பர் போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதிகமாக நம்பர் போடணும்னு அவசியம் கிடையாது. கம்மி நம்பரில் வின்னிங் எடுக்கிற மாதிரி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. 6 மணிக்கான கெஸ்ஸிங் முடிஞ்சது. அடுத்தது 8 மணிக்கான கெஸ்ஸிங் பண்ணலாம். நேற்றுக்கு 8 மணிக்கான ரிசல்ட்டு 530. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 3 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. இப்போ பி போர்ட் பாஸ் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஏவும் சியும் பாஸ் ஆகலாம். 31/8/2024
டியரோட 8 மணி கெஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் 9, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 9, அதுக்கப்புறம் 4. பி போர்டில் 8, அதுக்கப்புறம் 4. சி போர்டில் 8, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக 9, 8, 4 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 6996 அப்படின்ற நம்பர் மட்டும் நமக்கு கெஸிங்கில் கிடச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிபிசிஎஸ்சி பார்த்தாச்சு. அடுத்தது ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 926 அப்படின்ற ஒரே ஒரு நம்பர் மட்டும் நான் கெஸிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த நம்பர்லாம் மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். 4 ஷோ கொடுக்குறோம் அப்படின்னா 4 ஷோவில் உங்களுக்கு எந்த ஷோ ரெகுலராக பாஸ் ஆகுதுன்னு தோணுதோ அந்த ஷோ மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.